ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பரோஸ் த கார்டியன் ஆஃப் த ட்ரெஷர். இதை டைரக்ட் பண்ணது மோகன்லால், ரைட்டிங் கலவூர் ரவிக்குமார். ஸ்ட்ரெயிட்டாக கதைக்கு போயிடலாம். இதில் வந்து ஒன் மேன் ஷோ தான். மோகன்லால் தான் வந்து முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. பிரணவ் மோகன்லால்லாம் ஒரு சீனில் கேமியோ மாதிரி வராரு. ஸோ படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் ஒரு அரசர் வந்து காமான்ற அரசர் வந்து ஆண்டு வராரு. அவருக்கு வந்து ஒரு மெய்காப்பாலான ஒரு ஒருத்தர் இருக்கார், அவர் பரோஸ்ன்றவர். அவர் வந்து மகள் இசபெல்லா கூட ரொம்ப ரொம்ப அன்பாக பழகுறாரு. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கார். அந்த அரசுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கார். ஒரு ஒரு கட்டத்தில் அந்த அரசவையில் ஒரு கலகம் வந்து அந்த அரசர் கிளம்பும்போது அங்கேருந்து போக வேண்டிய சூழ்நிலை கேரளாவில், அந்த கோவாலேருந்து. அப்போ அந்த போர்ச்சுகல் மன்னன் காமா என்ன பண்ணுறான்னா, இந்த பரோஸை வந்து ஒரு கேர்ஸ் மாதிரி பண்ணி அந்த ட்ரெஷரை பாதுகாக்க வைக்கிறது. அவனை வந்து யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ட்ரெஷரை பாதுகாக்கிறதுக்கு அவனை பண்ணிட்டான். அவரும் அந்த விசுவாசத்துக்காக ஏற்று அந்த ட்ரெஷரை காப்பாற்றுறதுக்கு அவர் அடிபணிஞ்சிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 400 வருஷமாக அந்த பொக்கிஷத்தை காத்து வர்றாரு. இப்போ ப்ரெசன்ட் டேயில் வந்து ஒரு கோவாவோட சொத்தை வந்து ஆக்ஷனில் விடுறாங்க. அப்போ இந்த சொத்து வந்து ஒரு அப்பாவும் பொண்ணுக்கும் வந்து கிடைக்குதா இல்லையான்னு தான். அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே டார்ஜிலிங் ஸ்கூல்லேருந்து டீக்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே வந்து அந்த ஆக்ஷன் அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்றது தான் இந்த பூதத்துக்கு வந்து இந்த பரோஸ்ன்ற மெய்காப்பாளர் ட்ரெஷர் கார்டியன் வந்து விடுவிக்கப்பட்டது. அந்த கர்ஸில், அந்த ராஜாவோட கர்ஸ்லேருந்து விடுவிக்கப்பட்டது தான் படத்தோட கதை. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் வைஸாக நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த டைரக்ட் பண்ண விதம் எப்படி இருந்ததுன்றது தான் ரொம்ப இதுவாக இருந்தது. முதல்ல ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்கிறேன். ஆர்ட் டைரெக்ஷன் வந்து ரொம்ப எம்டியாக இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு படம், இதே 3D படம் வந்து மைடியர் பிடிச்சத்தான ஒரு படம் பார்த்துருக்கேன். அது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், கேமராவும் அந்த செட்டும் இருக்கும். பட் இதில் வந்து ரொம்ப சூப்பராக போட வேண்டிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லாமல் இருந்தது. இன்னொரு அடுத்த மைனஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கு. அந்த கிளாசிக்கல் பீரியடுக்கும் சரியாக போடல, ப்ரெசன்ட் டேக்கும் சரியாக போடாமல் நல்லா இல்லாமல் இருந்துச்சு. லிடியன் வந்து ஒரு சாங்கில் வந்து பியானோ வாசிப்பார். ஸோ அடுத்த மைனஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங்லாம் சரியாகவே பண்ணல. மோகன்லாலை தவிர மற்றவங்க யாருமே வந்து சரியாக பண்ணாத மாதிரி இருந்தது. யாருக்கும் வந்து இன்னும் பயிற்சி தேவையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. இதில் மோகன்லால் மட்டும் அவரோட கேஸ்டிங், அவரோட அப்பியரன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் வந்து ரொம்ப வந்து எம்டியாக இருந்துச்சு. படம் வேறு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. நடுவில் ஒரு அந்த கடலுக்குள்ளே பாடுற பாட்டெலாம் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தது. ஸோ இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான படமாக இருந்தாலும் குழந்தைங்களே பார்க்க மாட்டது கஷ்டம்தான். ஸோ இந்த படத்தை வந்து இன்னும் அந்த ஸ்கிரிப்ட், அந்த திரைக்கதை இன்னும் ஷைன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் ரொம்ப ஷைனாக இருந்திருக்கும், ஹாரி பாட்டர் லெவலில் வந்திருக்கும். ஸோ இது எந்த தான் இருந்தாலும் இது ஒரு நல்ல முயற்சி. அவர் என்ன நினச்சாரோ அதை பண்ணியிருக்காரு. ஆனால் அது வந்து நம்மளால தான் கொஞ்சம் பார்க்குறது கஷ்டமாக இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நானும் ஒரு லால் சட்டோட பெரிய ஃபேன் தான். நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் நடித்த அந்த துபாய்க்கு போகிற காமெடி, அதெல்லாம் காமெடியாக இருக்கட்டும், மணிச்சித்திரத்தாழ், அது மாதிரி எல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படங்கள் எல்லாமே அவருக்கு சூப்பராக இருக்கும். இந்த விஷயம் நம்ம அவருக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.